அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்விலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 97-107-85025 790-4373-216. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, அடுத்த ஒரு வருட காலத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். குறிப்பாக பணங்காசுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலம், கடன் சுமைகள்லாம் அடையக்கூடிய காலமாக அமைகிறது. இழந்த தொழில் அமைப்புகளை எல்லாம், ஒரு நல்ல பிஸ்னஸ் செக்டர் இருந்தது சார், அந்த பிஸ்னஸ் செக்டர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட நாடுகள்லேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஏதேனும் குறிப்பிட்ட வியாபாரத்தை நீங்கள் இழந்திருப்பீர்களேயானால் நிச்சயமாக அந்த வியாபாரத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் அமைப்புகளை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களை, சிறு தொழிலாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், சிறு வியாபாரிகளாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கைத்தறி நெசவாளர்கள் அல்லது மிஷின் நெசவாளர்கள், அது டெக்ஸ்டைல் சார்ந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சி, இன்னும் ஃபேக்ட்ரிஸு, பருத்தி மில்லு, டெக்ஸ்டைலை பொறுத்தவரையிலும் ஹோல்சேல்லேருந்து ஷோரூம்ஸ் வரையணும். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், விவசாயிகளாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸோ இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தோட்டம் துறை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகளை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கும். தொழில் உங்களுக்கு சரியாக நடக்கலையா, டல்லாக போகுதா? அப்போ தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான காலங்கள் உண்டு. ஒரு கரிகா தோட்டம் இருக்குது, காய்கறி தோட்டம் இருக்குது, அந்த கரிகா பதார்த்தங்கள்லாம் போடுறீங்க, வளர்ச்சி அடையும் போது நல்ல அறுவடையாகும் போது ரேட் இல்லை, ரேட் இருக்கும்போது அறுவடையாகலை. இதெல்லாம் நிறைய நம்மிடத்தில் அந்த விவசாயிகள் சொல்வது உண்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் வசிய தகடு, அந்த மாதிரியான தொழில் வசியம், ராஜவசியம், நிறைய அதில் முன்னேற்றம், அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பார்த்து செய்வீர்களேயானால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு உற்பத்தி சிறப்பானதாக இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் மழை மிதமான மழையாக இருக்கும். தண்ணி கஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட மானாவாரி பயிர்கள், அது போன்ற வானம் பார்த்த பூமியாக இருக்குமே, ஆனால் மானாவாரி பயிர்கள்லாம் போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, அதே போல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பர்ஸு, நிறைய மெக்கானிக்ஸு, அந்த மாதிரி ஒரு தள்ளுவழியில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது ஒரு மாவட்ட மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் சார்ந்தவங்க, ஒன்றியம் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட மிக சிறப்பான முறையில் ஆனால் ஜம்முன்னு அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான பொழுதாக அமையப் போகிறது. அதே போல் ஆன்மீக மெய்யன்பர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையும்.
குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினாலும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்போ மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம், கோவில் ஆலய திருப்பணிகளாக இருக்கலாம். நிறைய நாம் பார்க்குறோம், வெளிநாடுகளில் ஆலயம் கட்டிகிட்டே வர்றாங்க, எதுன்னு ஒரு தடை ஏற்படுது. அந்த நிர்வாகிக்கு எப்பொழுதுமே ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு ஏதேனும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அப்படி அந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு தாக்கம் காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். சாநித்தியம் அவங்கள பொறுத்தவரையிலும் அறம் சார்ந்தவர்கள், நேர்மையானவர்களாக இருப்பார்கள். தப்பு பண்ணால் நல்லா ஜம்முன்னு இருப்பான், தப்பே பண்ணாமல் நேர்மையாக இருந்தால் தான் கஷ்டம். அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், அந்த பிரசன்ன மார்க்கங்கள் எல்லாம் பார்த்து அதற்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. எனதருமை மேஷராசி அன்பர்களே, அப்போ இந்த ஒரு வருட காலம் மேஷராசிக்கு உத்தியோகம், தொழிலமைப்பு, வருமானம், கடன் பிரச்சனைகள் இவற்றில் இருக்கக்கூடிய கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம், அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அமைகிறது. இதில் உங்களுடைய கேள்வி என்ன? சாமி, நீங்கள் இந்த சப்ஜெக்டை சொல்லவே இல்லை, எனக்கு வேலையை பற்றி சொல்லவே இல்லை, எனக்கு இடமாற்றத்தை பற்றி சொல்லவே இல்லை, குடும்பத்தை பற்றி சொல்லவே இல்லை. சரி, உங்களுடைய கேள்வி என்னவோ அந்த கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்வி ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9710785025 7904373 216.